Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் பிஜி டெக் தமிழ் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா சி டோக்கன்ஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் கீவேர்ட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபையர் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட்ஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ்னால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னா அது நேம்லேயே இருக்குது, அது வந்து மாறாதது, என்றைக்கும் வந்து கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். அதாவது ஒரு வேரியபிளை வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட வேல்யூவை வந்து அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிற வரையும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. கான்ஸ்டன்ட்டுங்கிறது வந்து நேம்டு மெமரி லொக்கேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மெமரி லொக்கேஷனில் உள்ளதை நம்ம வந்து மாற்ற முடியாது, அதாவது ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிற வரையும் நம்மளால வந்து மாற்ற முடியாது. லிட்ரல்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து லிட்ரல். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே கான்ஸ்ட் இன்ட் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ அந்த ஏவுக்கு வந்து நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம்ல, அதை தான் வந்து லிட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து கான்ஸ்டன்ட்டை வந்து ரெண்டு டைப்பாக வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஒன்று வந்து கான்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு வச்சு பண்ணலாம், இன்னொன்று வந்து ஹேஷ் டிஃபைன் அப்படிங்கிற வேர்டு வச்சு நம்ம வந்து கான்ஸ்டன்ட் வந்து டிக்ளேர் பண்ணலாம். இப்போ நம்ம கான்ஸ்டன்ட்டில் வந்து என்னென்ன டைப்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கான்ஸ்டன்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னா இன்டீஜர் கான்ஸ்டன்ட், ரியல் கான்ஸ்டன்ட், கேரக்டர் கான்ஸ்டன்ட் அண்ட் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். இன்டீஜர் கான்ஸ்டன்ட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை டைப்பாக வந்து நம்ம கான்ஸ்டன்ட் வந்து டிக்ளேர் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து அதை டெசிமலாக பண்ணலாம், எக்ஸாவாக பண்ணலாம், இல்லை ஆக்டலாக பண்ணலாம். இது மாதிரி கீழே கொடுத்துருக்கிற எது வேணாலும் நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள், கான்ஸ்ட் இன்ட் ஏ ஈக்குவல் டு 0x5b அப்படின்னு சொல்லி நம்ம ஹெக்ஸில் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த இன்டீஜர் டைப் கான்ஸ்டன்ட்டெல்லாம் டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து சில ரூல்ஸ் இருக்குது. அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். அதாவது நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோன்னா அது கண்டிப்பாக ஒரு டிஜிட் இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 5ங்கிற ஒரு டிஜிட் இருக்குது. இன்டீஜர் கான்ஸ்டன்ட் டைப்பை பொறுத்த வரையும் அதில் வந்து டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கக்கூடாது. நம்ம டிக்ளேர் பண்ணுற கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு இடையில வந்து கமாஸ் அண்டு பிளாங்க் ஸ்பேசஸ் வந்து எதுவும் இருக்கக்கூடாது. இன்டீஜர் கான்ஸ்டன்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து நெகட்டிவ் வேல்யூவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவ் வேல்யூவாகவும் இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு வேல்யூ வந்து பாசிட்டிவில் வந்து அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து முன்னாடி நீங்கள் ப்ளஸ் போடணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. நெகட்டிவில் வேல்யூ அசைன் பண்ணும்போது மட்டும்தான் நெகட்டிவ் போடணும், ப்ளஸுக்கு வந்து எதுவும் போட தேவையில்லை. அதுக்கப்புறம் -32,768 to 32,767 வரையும் நீங்கள் வந்து எந்த வேல்யூ வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இன்டீஜர் கான்ஸ்டன்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து ரியல் கான்ஸ்டன்ட் பார்க்கலாம். ரியல் கான்ஸ்டன்ட் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஃப்ராக்ஷனல்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்போனென்ஷியல்னு ஒன்று இருக்குது. ஃப்ராக்ஷனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெசிமல் பாயிண்ட் வந்து இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு கீழே வந்து பாருங்கள், கான்ஸ்ட் ஃப்ளோட் ஏ ஈக்குவல் டு 123.456 அப்படின்னு இது மாதிரி அசைன் பண்ணலாம். நம்ம ரியல் கான்ஸ்டன்ட் அசைன் பண்ணுறதுக்கும் சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னா, இந்த ரியல் கான்ஸ்டன்ட்டில் கண்டிப்பாக வந்து ஒரு டிஜிட் இருக்கணும், அதாவது ஏதோ ஒரு நம்பர் இருக்கணும். அடுத்தது ரியல் கான்ஸ்டன்ட்டை பொறுத்த வரையும் டெசிமல் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இன்டீஜர் கான்ஸ்டன்ட் போலவே இதுவும் வந்து நம்ம பாசிட்டிவ் வேல்யூவும் அசைன் பண்ணிக்கலாம், நெகட்டிவ் வேல்யூவும் அசைன் பண்ணிக்கலாம், பட் வந்து டெசிமல் பாயிண்ட் வந்து இருக்கணும். இன்டீஜர் கான்ஸ்டன்ட் போலவே இதுக்கும் டிஃபால்ட் சைன் வந்து பாசிட்டிவ் தான். அதே மாதிரி வேல்யூக்கு இடையில கமாஸ் அண்ட் பிளாங்க் ஸ்பேசஸ் வந்து நாட் அலோடு ரியல் கான்ஸ்டன்ட்லையும். நெக்ஸ்ட் வந்து ரியல் கான்ஸ்டன்ட்லேயே செகண்ட் டைப் எக்ஸ்போனென்ஷியல் கான்ஸ்டன்ட் பற்றி பார்க்கலாம். எக்ஸ்போனென்ஷியல் பொறுத்தவரையும் நம்ம வந்து எப்படி கொடுப்போம் அப்படின்னா பவரில் கொடுப்போம். அதாவது இங்கே 0.000342 அப்படிங்கிற வேல்யூவை 3.42 e⁻⁻4 அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோம்ல, இதுதான் வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மு. இதுக்கும் வந்து சில ரூல்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து மாண்டிசா பார்ட் அண்ட் எக்ஸ்போனென்ஷியல் பார்ட் அப்படின்னு 2 இருக்குது. மாண்டிசாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 7.5, இந்த எக்ஸாம்பிளில் 7.5ங்கிறது வந்து மாண்டிசா, 9ங்கிறது வந்து எக்ஸ்போனென்ஷியல் பார்ட். இது ரெண்டும் வந்து ஈங்கிற வேர்டால் செப்பரேட் ஆகிருக்கு. அதுதான் வந்து ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்ல வராங்க. இந்த ஃபஸ்ட் பார்ட் இருக்குல்ல, மாண்டிசா பார்ட், இது வந்து நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம். டிஃபால்ட் சைன் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தான். நெக்ஸ்ட் எக்ஸ்போனென்ஷியல் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு டிஜிட் இருக்கணும். அது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். இதுக்கும் வந்து ரேஞ்ச் இருக்குது. அது என்னென்னா -3.4 e⁻38 to 3.4 e⁻38. ரியல் கான்ஸ்டன்ட் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கேரக்டர் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கேரக்டர் கான்ஸ்டன்ட் அப்படின்னா சிங்கிள் கேரக்டர் வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே B5+ இது மாதிரி சிம்பிள்ஸை வந்து நம்ம வந்து கேரக்டர் கான்ஸ்டண்ட்டாக வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்டை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட், காம்பினேஷன் ஆஃப் டெக்ஸ்ட்.
இப்போ கேரக்டர் கான்ஸ்டன்ட் பொறுத்தவரையும் ஒரு லெட்டர் தான் வந்து கொடுக்க முடியும். ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்டை பொறுத்தவரையும் நம்ம வந்து மல்டிபிள் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். இந்த கேரக்டர் அண்ட் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்டுக்கும் சில ரூல்ஸ்லாம் இருக்கு, எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி அது கேரக்டராகவும் இருக்கலாம், ஒரு டிஜிட்டாகவும் இருக்கலாம், இல்லைனா ஒரு சிம்பிளாக கூட இருக்கலாம். கேரக்டரை பொறுத்தவரையும் வந்து சிங்கிள் கொட்டேஷனில் வந்து என்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷனில் வந்து என்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. கேரக்டர் கான்ஸ்டன்ட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா லென்த் வந்து கண்டிப்பாக வந்து 1 இருக்கணும். இப்போ கேரக்டர் அண்ட் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்னங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து எக்ஸாம்பிள் கோடு. இதில் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, டிஃபைன் அப்படிங்கிற ஹேஷ்டேக் டிஃபைன் அப்படிங்கிற வேர்டை வச்சு நம்ம கான்ஸ்டன்ட் வந்து டிஃபைன் பண்ணுறோம். இதுதான் வந்து எக்ஸாம்பிள் கோடு. இங்கே ஹேஷ்டேக் டிஃபைன் பை 3.14 அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 3.14 அப்படிங்கிறதா வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, உள்ளார வந்து ஒரு சிம்பிளாக ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். என்னன்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறதா வந்து ஃபார்முலா. இங்கே வந்து நான் பைக்கு வந்து வேல்யூக்கு வந்து கொடுத்துட்டேன் 3.14 அப்படின்ட்டு. அதனால இந்த இடத்துல வந்து பைன்னு வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா the area of circle is 78.5 அப்படிங்கிற ரிசல்ட் வந்து வந்துருச்சு. ஸோ இது மாதிரி தான் வந்து நம்ம டிஃபைன் வச்சு கான்ஸ்டன்ட் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். தென் இந்த கான்ஸ்டன்ட் வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சேமாக தான் இருக்கும், எங்கேயுமே வந்து மாறாது. நெக்ஸ்ட் கான்ஸ்ட் கீவேர்டை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இதுதான் கான்ஸ்ட் கீவேர்டை வச்சு ஒரு எக்ஸாம்பிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் int a equal to 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து நான் மாற்ற ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம கம்பைல் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆஃப் ரீட் ஒன்லி வேரியபிள் a அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது எதனாலனா இதை கான்ஸ்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி இதை டிக்ளேர் பண்ணதுனால இது வந்து இந்த எரர் வருது. ஸோ இதனால தான் வந்து கான்ஸ்டன்ட்டை வந்து நீங்கள் ப்ரோக்ராமில் வந்து எந்த இடத்துலையும் வந்து மாற்றவே முடியாது, அது எப்போவுமே வந்து மாறாமலே இருக்கும். இப்போ இதை எடுத்துகிட்டு ரன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக ரன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் ஏவை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன் இங்கே. ஓகே, இப்போ வந்து நம்ம கம்பைல் பண்ணலாம். இப்போ வந்து எந்த எரரும் எந்த வார்னிங்குமே இல்லை. இப்போ வந்து நம்ம ரன் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா the value of a is 1 2 3 4 5 அப்படிங்கிற ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள்லேருந்து உங்களுக்கு கான்ஸ்டன்ட் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு புரியல, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்டு கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பெண்டிங் இருக்கிற அதர் 3 டோக்கன்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.